நண்பர்களே நல்லா இருக்கீங்களா? பந்தயத்துக்கு தயாராகுறதுல நாள் 10 காலையிலே சூரியன் கிட்ட இருந்து வாங்கணும் சத்துன்னு விட்டமின் டி வாங்கிட்டு நம்ம பல்ல ஈன்னு காட்டுறதுக்கு ஒரு துலக்கலையும் போட்டு காலை கார்டியோ பண்றதுக்கு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். அப்படியே போற வழியில வண்டிக்கு எரிபொருளையும் போட்டு நமக்கு எரிபொருளுக்கு ஒரு எண்ணெயும் குடிச்சிட்டு 40 நிமிஷம் கார்டியோவையும் முடிச்சிட்டு நான் வந்திருக்க இடம் தான் நம்ம சிவா நண்பரின் வீடு. இவர் கிட்ட வேப்புரத்துல 2-3 பேர் வச்சிருக்காரு. அதனால சாம்பிளுங்கிற பேர்ல எல்லாத்துலயும் ஒரு 1/2 கிலோ சாப்பிட்டுறணும்னு கிளம்பி வந்துட்டேன். சாம்பிள்லாம் முடிச்சிட்டு நான் ஒரு டப்பா வாங்குறேனோ இல்லையோ இவர் கண்டிப்பா வாங்கியே ஆகணும். ஏன்னா சாம்பிளுங்கிற பேர்ல நானே 3/4 டப்பா முடிச்சிட்டேன். இதுல தண்ணி வேணும் நான் உள்ள அனுப்பிச்சு விட்டு அப்ப வர 2 கரணையை முழுங்கிட்டேன். இது அவருக்கே தெரியாது. இன்னைக்கு வீடியோ பார்த்து தான் தெரியும். பிறகு நம்ம வந்த வேலை முடிஞ்சதுன்னு ஒரு வெற்றிக்குரிய போட்டு வீட்டுக்கு போயிட்டு காலை உணவுக்கு 40 கிராம் ஓட்ஸையும் 8 முட்டையோட வெள்ளக்கரையும் சாப்பிட்டுட்டு வீடியோ எடிட்டிங்லாம் முடிச்சு மதிய உணவையும் சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு நிம்மதியா ஒரு உறக்கத்தை போட்டாச்சு. பிறகு சாயங்காலம் எழுந்திருச்சு உடற்பயிற்சி பண்றதுக்கு ஜிம்முக்கு வந்துட்டேன். இன்னைக்கு முதுகுக்கும் கைக்கும் தான் உடற்பயிற்சி. முந்தா நேத்து முதுகுக்கு என்ன உடற்பயிற்சி போட்டேன்னு காமிச்சிருந்தேன். இன்னைக்கு கைக்கு என்ன உடற்பயிற்சி போட்டேன்னு காமிக்கிறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நானே சமைச்சு நானே சாப்பிட்டு என்னோட எல்லா வேலையும் நானே பார்க்கறதால நான் கொஞ்சம் சுறுசுறுப்பான நினைச்சிருப்பீங்க. ஆனா அதான் கிடையாது. ஏன்னா நான் ஒரு சோம்பேறி பிடிச்சவன். அதுக்கு ஆதாரம் இதுதான். ஒண்ணு கடிக்க போகும்போது கூட ஷூவை கழட்டி மாட்டணுமேனு சோம்பரப்பட்டு செருப்புக்கு மேலே இன்னொரு செருப்பு போட்டு போயிட்டு வந்திருக்கேன். எவ்வளவு பெரிய சோம்பேறி பிடிச்சவன்னு பாத்துக்கோங்க. அப்புறமா உடற்பயிற்சிலாம் முடிச்சுட்டு நம்மளோட முதல் பாடி பில்டிங் பந்தயத்துக்கு இன்னும் 36 நாள் இருக்கும் பட்சத்துல நம்ம உடம்பு எந்த கண்டிஷன்ல இருக்குன்னு ஒரு சோதனையை போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்ததும் வேப்புரத்தை ஒரு குழுக்களை போட்டு குடிச்சிட்டு இரவு உணவுக்கு கோழிக்கறியும் காய்கறியும் வச்சு சாப்பிட்டுட்டு 2 மீன் எண்ணெயை முழுங்கிட்டு உறக்கத்தை போட்டேன். உறுதியான நண்பர்களே, நாளைக்கு பார்க்கலாம்.